பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. மாநில உரிமை மீட்பு முழக்கம் என்று சொன்னவர் நமது தலைவர் அவர்கள். மீட்பு என்று சொன்னாலே எப்பொழுதும் அது அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். உண்மைதான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இனி இது போன்று ஒரு நுழைவாயில் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக மாணவர்களுக்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற நமது புரட்சியாளர், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி, மாநாட்டினுடைய தலைவர், 8 கோடி தமிழர்களின் 10 கோடி தலை, மாநாட்டு தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் வணங்குகின்றேன். ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர்வாள். அந்த வரலாற்றினை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இந்திய கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் படைப்பார்கள். நடக்க கூட முடியாதவன ஓட சொன்னா எப்படிரா? என் பாடி கண்டிஷன் தெரியாம எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டைலாக் பேசிடுறான். கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தான். அப்படி நீங்கள் போகும் பொழுது இங்கே நீங்கள் வகுத்து தந்த அந்த பாதை, இங்கே நீங்கள் வகுத்து தந்த திட்டம் மூலமாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களது மாநாட்டினுடைய தலைவர், இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு என்றைக்குமே உண்டு. மகன்கிட்டயா? ஆமா, இனிமே உங்களால எந்த பிரயோஜனம் தெரிஞ்சு போச்சு. அதனால மனுவெல்லாம் உங்க மகன் கிட்ட கொடுக்குறாங்க. வர வர உங்க மகனுக்கு மவுசி ஏறிட்டே போகுது, ஜாக்கிரதை. எங்களுடைய இயக்க தலைவர் அவர்களே, இந்திய கூட்டணியில் நீங்க யாரை கை காட்டுகிறீங்களோ அவங்க தான் அடுத்த முதல்வர்ங்கறாங்க. ஏண்டா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தபா சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே போடா முதல்ல. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தலைவரே, நம்பர் 1 முதலமைச்சர் அவர்களே உங்களை நீட்டி கை நாட்டுகிறது. என்ன சொன்ன? அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்க சொன்னாங்க. இவரா? ஆமாங்க. யார் சொல்லி கொடுத்தா? நானே சொந்தமா யோசிச்சது. அப்படி வாய்ப்பு வந்தா தயவு செய்து தட்ட வேண்டாம், அதையும் ஒரு கை பார்ப்போம். எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். ஒட்டுமொத்த உலக அரங்கில் நம்முடைய இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் போராடுவோம். ஊரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான் நோக்கி வைகுந்தம் போனான். அப்படி கதையா இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குது. மேடம், இந்த பக்கம் பார்த்தா காலங்காத்தால கண்கொள்ளா காட்சியா இருக்குடா. இப்படி ஒரு காட்சியை பார்த்தோம்னா கண்ணுக்கு எந்த கடலும் வராதா சாமி? இந்த பக்கம் பார்த்தா சரி, பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டுக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையும் அலையுது. தெற்கில் விடியல் பிறந்திருக்கிறதை போல விரைவில் இந்திய நாடு முழுவதும் விடியல் பிறக்கும்ன்ற நம்பிக்கை வந்துடுச்சு. தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியல, போய் இந்தியாவை காப்பாத்துறாராம். இன்னும் சொல்லணும்னா, எனக்கு 20 வயசு குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு புது தெம்பு வருது. மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்ந்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட எழுச்சிமிகு ஏற்றமிகு இளைஞரணியின் 2வது மாநாட்டினுடைய தலைவர், அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் கழகத்தின் ஆற்றல் மிகு அடலேறு தம்பி உதயநிதி அவர்களே, கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி, இப்ப என்னடா வேணும் உனக்கு? கடல் போல் திரண்டிருக்கும் திராவிட பட்டாளமே, ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். கொள்கை பிடிப்பும் லட்சிய தாகமும் கொண்ட லட்சக்கணக்கான தம்பிமார்களான, கடைசியா சொன்னிய 2, அது என்னது? எவ்வளவா நாணயம் அது உங்ககிட்ட இருக்குங்கற. உங்களை வீரபாண்டியார் மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் ஒரு சேர பார்க்கிறப்போ கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. எனக்கு பெரிய உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏன் புத்துணர்ச்சியும் பிறக்குது. மாப்பிள்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கான், கதற அடிப்பானுங்கடா. திராவிட இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகளுக்கு மேல ஆகிடுச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. நம்மோட திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியும். 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 அன்று சென்னை ராபின்சன் பூங்காவில் திரண்டிருந்த
அதே கொள்கை உறுதியும் லட்சிய வேட்கையும் லட்சக்கணக்கான இளைஞர்களான உங்ககிட்ட பார்க்கிறப்போ இந்த இயக்கத்தோட தலைவரா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நாம அவங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? நான் எங்க சார் சந்தோஷம்? அஞ்சா நெஞ்சர்களை அருந்தம்பிகளாக பெறும் பேரு பெற்றேன்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பெருமைப்பட்டது போல நான் பெருமைப்படுகிறேன். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இந்த உணர்வை, உற்சாகத்தை, எழுச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கும் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தம்பி உதயநிதி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்த எண்ணொற்றான் கொள் எனும் சொல்லுன்னு ஐயன் வள்ளுவர் சொன்னபடி செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அவருடைய செயல்கள், கழக பணிகள், மக்கள் தொண்டு அமைஞ்சிருக்கு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எந்த கொம்பனாலும் கழகத்தை வீழ்த்த முடியாது என்ற நம்பிக்கை ஊற்ற மாநாடா இந்த சேலம் இளைஞரணி மாநாடு அமைஞ்சிருக்கு. சும்மா போக ஆள்ல நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? 1980ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் நாள் ஆரம்பமா மதுரை ஜான்சிராணி பூங்காவில இளைஞரணி தொடங்கப்பட்டுச்சு. எந்த பயனும் இல்லை. அன்று முதல் நகரம், கிராமம் எங்கும் கழக கொடியை ஏற்றுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்துவதும் தமிழ்நாட்டை நான் வலம் வந்தேன். எங்க ஊர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம். கழகத்திற்கான பணி, மக்களுக்கான பணி ரெண்டிலும் எனக்கு துணையா மட்டும் இல்ல, துணையாக தம்பி உதயநிதி இருக்கிறார். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அந்த உழைப்பை பார்த்துத்தான் நானும் பொதுச் செயலாளரும் தலைமை கழக நிர்வாகிகளும் மகிழ்ச்சி அடைகிறோம். 2 எலி மருந்து பாக்கெட் வாங்கிட்டோம். எதுக்கு முதலாளி? எலி மருந்து எதுக்கு? பல்லு விளக்கையில கேட்பாங்க, தின்னுபிட்டு சாவரக்கு தமிழ கேட்க. எனக்கு 30 வயசு இருக்கும் போது தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இளைஞரணியை உருவாக்கினாங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கு மச்சான். இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. அவங்க எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாங்க காப்பாத்துன மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு வெற்றி கொடி கட்டும் கொள்கைப்படையா இளைஞரணி செயல்பட்டு வர்றத இந்த சேலம் மாநாடு நாட்டுக்கே சொல்லிடுச்சு. யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?